வணக்கம். ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரோட வீடியோ தான். இவங்க பார்த்திங்கன்னா கவிதா அப்படிங்கிறவங்க சேலத்துலேருந்து. இவங்க இப்போ தான் தாமரை செடியே நட்டு வளர்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் பிங்க் க்ளவுடும் சேராகவும் கொடுத்துருந்தேன். பாருங்கள் அது எப்படி அவங்க வளர்த்துருக்காங்கன்னு. இது ஒரு 2 மாதத்து செடி தாங்க. பூக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிளான்டிங் போடும்போது ஒரு சில டைமில் சின்னதாக இருக்கும், செடி மொத்த பெருசாயிடும். அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் சேராவும் பாருங்கள் பிங்க் க்ளவுடுக்கு ஈக்குவலாக ஃப்ளவரிங் கொடுத்துருக்கு. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டான பிளான்டிங் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பூக்கள் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே கொடுத்துருக்கேன். அவங்க 2 செடியுமே ப்ராப்பராக வளர்த்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து தான் தாமரை செடியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் சந்திரபாகா அப்படிங்கிற வெரைட்டி தான் வாங்கினார். ஃபஸ்ட்டு அவருக்கு ஃப்ளவரிங் வரல, ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஃப்ளவரிங் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படியே சேம் மெத்தட் நம்ம எந்த மெத்தடில் வளர்ப்போமோ அதே மாதிரி வளர்த்துருக்காரு. இவரோட பேர் பார்த்திங்கன்னா முகேஷ் திருமுருகன், தஞ்சாவூர். தண்ணிக்கும் மண்ணுக்கும் தாமரை எந்த அளவுக்கு கலக்கலாக வந்திருக்குது பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா மித்த பூச்செடிகள் கூட தான் இந்த பிளான்ஸையும் வச்சுருக்காங்க. நல்லாவே பெரிய ஃப்ளவராக எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த சப்ஸ்கிரைபர். நீங்களும் இதே மாதிரி கரெக்டான பிளான்டிங் மெத்தடில் கொடுத்து நிறைய செடிகள் வளர்த்து எடுக்கணும், நிறைய பூக்கள் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் எந்த மாதிரி வச்சுருப்பனோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே ஒரு மெயின்டெனன்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க இந்த தாமரை செடிக்கு. இப்போ நிறைய செடியும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. செடியெல்லாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லீஃபும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆள் நின்னோன்னா நல்லா ஒரு ஹைட் இருக்கும். நல்லாவே ஹைட் கொடுத்து சூப்பராக தழைஞ்சிருக்குது. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிக்கும் எந்த மாதிரி டப் கொடுக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் அது வரலை அப்படிங்கிறதுனால விட்டுறாங்க. ஒரு 2-3 டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் நல்லா தாமரை செடிகள் வளர்க்க முடியும். அதுக்கு நல்ல வீடியோஸ் கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல தாமரை செடிகள் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். அவர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்காரு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு ஃபோட்டோவாக. ரொம்ப சந்தோஷப்பட்டார். நிறைய ஃப்ளவர்ஸ் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. பெரிய ஃப்ளவர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் நல்லா பிளான்டிங் பண்ணி பெரிய ஃப்ளவர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பெரிய பூக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பூக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அந்த அளவுக்கு மன நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பூக்கும்போது இதெல்லாம் கடையில் வாங்க முடியாது, நம்ம தான் வளர்த்து பூக்கள் எடுத்துக்கணும். வாங்க இப்போ நம்ம சேல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற வெரைட்டி. இது ஒரு நல்ல ஒரு பெரிய வெரைட்டி. க்ரீன் ஆப்பிள் மாதிரியே ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா பெரிய டியூபர்ஸ் இருக்குது. நான் இதை ரீபாட் பண்ணதுக்கப்புறம் டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா 1 வீக் தண்ணியில் தான் வச்சுருக்கேன். நான் வீடியோஸ் எடுத்து என்னால் கொடுக்க முடியல. சேல் கண்டினியூவாக உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இலையோட டியூபர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. இந்த டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆனோன்னையும் இந்த செடிகளை நட்டு வச்சிடணும். இதை தண்ணியில் போட்டு வெயிலில் வைக்கக்கூடாது. தண்ணியில் போட்டு நிழலில் வேணால் வச்சுக்கலாம். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த வேர்கள் வந்திருக்கு இல்லைங்க புதுசாக, அது டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆனோன்னே நீங்கள் பிளான்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா இதழ்கள் நல்லா ரவுண்டாக இருக்கும். ஸ்வேதாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அண்ட் ஸ்வேதா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி, ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. நிறைய பேர் இந்த மைக்ரோ பவுல் வெரைட்டி தான் கேட்குறீங்க. மைக்ரோ பவுல் வெரைட்டியை நீங்கள் பெரிய பாட்டில் தான் வச்சு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் சின்ன பாட்டு தான் காமிக்கிறீங்க. எல்லாருமே நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் இதை கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சா தான் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. வாங்குறவங்க பெரிய பாட்டிலேயே கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ரோஸ் ஏஞ்சலில் இவ்வளோ தாங்க டியூபர்ஸ் இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஒரு க்ரோத் ட்ரிப் கூட நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே நம்ம பிளான்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம் பெரிய பாட்டாக இருக்கிறதுனால.
அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த குயின் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெட் பியோனி மாதிரி தான் ஃப்ளவரிங் கொடுக்குது. நல்லா ஒரு டார்க் கலர் கொடுக்குது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் பியோனி மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள் 3 பெரிய டியூபர்ஸ் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் கருப்பாலாம் இல்லைங்க, அது பாசி பிடிச்சதுனால அப்படி இருக்குது டியூபர்ஸ். இது ஒன்றும் ஆகாது, நல்லாவே க்ரோத் வரும். வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா கிரண்யா அப்படிங்கிற வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ரேஞ்சுக்கு தான் பூத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது பேரலில் வச்சு பார்க்கணும் இது வந்து எக்ஸல் வெரைட்டியாக வருதா இல்லையா அப்படின்னு. கிட்டத்தட்ட சாந்தினி கிரண்யா கிட்டத்தட்ட ஒரே கலர்ஸ் தான் இருக்கும். பட் ஷேப் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் வந்து நல்லா ஊறி பெருசாக வராது. காரணம் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாதனால. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்துலேகா அப்படிங்கிற வெரைட்டி. இந்துலேகாலேயே 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க் வரக்கூடிய வெரைட்டி, டார்க் பிங்க் வித் க்ரீன் சீட்பாடோடு இருக்கும். இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா லைட் பிங்க், கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்துலேகாவும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ஹைப்ரிட் பண்ண இந்துலேகா தான். அதுதான் இப்போ டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள் டியூபர்ஸ் இது தான். நல்லா பெரிய பெரிய டியூபராகவே இருக்குங்க. இது நல்லாவே கண்டினியூ ஃப்ளவரிங் கொடுக்குது. கிட்டத்தட்ட பிங்க் க்ளவுட் எப்படி பூக்குமோ அந்த மாதிரியே ஃப்ளவரிங் கொடுக்குதுங்க இந்த வெரைட்டி. நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போதே ஒரு 6-7 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போடும்போது இன்னுமே பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக வந்து கண்டினியூவாக கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பட்டர் மில்கோட டியூபர் தான் நம்ம பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே வந்து நான் வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட்டர் மில்க் ஒரு க்ரோத் ட்ரிப்பில் இருந்து தான் ரொம்ப ஒரு சின்ன க்ரோத் ட்ரிப்பில் இருந்து வந்துட்டு இருந்தது. அதில் டியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நம்ம தொட்டு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு மொத்தன டியூபர் தான் இந்த டியூபர். இந்த டியூபர் சேலுக்கு இல்லை. ஒரு க்ரோத் ட்ரிப்லேருந்து வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க. சில வெரைட்டிஸ் வந்து இவ்வளோ தான் டியூபர்ஸ் கிடைக்கும். இதை போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் வருதா அப்படின்னு பார்க்க முடியும். பட்டர் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் வெரைட்டி. டியூபர் போட்டே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் சின்ன டியூபர் வந்திருக்கு. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலர் லோட்டஸ் தான், S1 பவுல் லோட்டஸ். இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா டியூபர்ஸே ஃபார்ம் பண்ணாது. இதில் ஒரே செட்டு டியூபர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பவுல் லோட்டஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தான். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அருணிமா அப்படிங்கிற வெரைட்டி. அருணிமா வந்து நல்லா ஹைட் போய் ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டிஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு டியூபர்ஸ் வர்றதில்லை. இது ஒரு டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒருத்தங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் நிறுத்திடுறாங்க. அதில் வந்து நின்னது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய டியூபர்ஸ். உங்களுக்கு கிழங்குகள் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா கேமிலா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பாருங்கள் இதில் எவ்வளோ பெரிய டியூபர் வந்திருக்குதுன்னு. கேமிலா அப்படிங்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா ஒரு எக்ஸல் சைஸ் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி. நல்லா ஒரு ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக கொடுக்கும். பேரல்ஸ்லாம் கொடுத்தோன்னா இன்னுமே நிறைய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மயூரி, ரெட் பியோனி இந்த அளவுக்கு வந்து பெரிய ஃப்ளவர்ஸ் இது கொடுக்கும். ரெட் கலரில் நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ளவராக நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வெரைட்டி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய தொட்டியில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஃப்ளவர்ஸ் இது வந்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா பிங்க் ஜூபிட்டர் அப்படிங்கிற வெரைட்டி. பிங்க் ஜூபிட்டர் பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர். நல்லா ஒரு மெச்சூர்டு ஃப்ளவர் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி. கிட்டத்தட்ட ஸ்வேதாவில் வரக்கூடிய அந்த டார்க் பிங்க் மட்டும் இந்த ஃப்ளவரில் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துக்கள் வச்ச மாதிரியும் இந்த ஃப்ளவர்ஸில் வரும். ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நிறைய டியூபர்ஸ் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா அதித்தி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அதித்தி நல்லா ஒரு டார்க் ரெட்டுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட மெரூன் கலர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா மெச்சூர்டு ப்ளூம் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வந்து அதித்தி. அதித்தியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது. இதில் 2 டியூபர்ஸ் வருது. ஒரு சின்ன டியூபர் ப்ளஸ் வந்து ஒரு ஹார்ட் ரன்னர் வித் டியூபர்ஸோடு இருக்கும். இதில் டியூபர்ஸே ஃபார்ம் பண்ணாதுங்க. எனக்கே பாருங்கள் ஒரு ஹார்ட் ரன்னர் மாதிரி தான் இதில் டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி அப்படிங்கிற வெரைட்டி. எல்லோ பியோனி நல்லா ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு
க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி தான் அதோட ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எல்லோ கலராக மாறும். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா டியூபர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி, எல்லோ பியோனி, ரெட் பியோனி எல்லாமே நல்லா ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி தான். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா காவேரி அப்படிங்கிற வெரைட்டி. நம்ம பார்த்துருக்கிற ஃப்ளவர் வந்து ஸ்வேதா. அது வந்து லாஸ்ட் டேயில் இருக்குது, உங்களுக்கு உதிர்ற ஸ்டேஜில் இருக்குது. காவேரியில் இந்த டைம் பாருங்கள் நிறைய பெரிய பெரிய டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. நான் இது வந்து எடுக்கும்போது உடஞ்சிருச்சு பாருங்கள். இதுவும் நல்லாவே வரும் உங்களுக்கு. இதுவும் சேலுக்கு இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி டியூபர்ஸ், பெரிய பெரிய டியூபர்ஸ் தான் காவேரியில் இந்த டைம் கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸ், நல்லா பெரிய தொட்டிகளுக்கு போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும். காவேரி பொறுத்த வரைக்கும் அதோட கலர் பார்த்திங்கன்னா தாமரையிலேயே இந்தோட கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட் பிங்க்கில் வந்து ஃப்ளவரிங் வரும் ஃபஸ்ட் ஃப்ளவர் எல்லாம். மெச்சூர்டு ப்ளூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் இருக்கும். அந்த கலர் வந்து உங்களுக்கு வேறு எந்த தாமரையிலையுமே வராது. நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸாக இப்போ இருக்குது. காவேரி வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். இடையில கேட்டிங்கன்னா நம்ம இந்த வெரைட்டிஸ் எல்லாம் டியூபர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நான் இந்த பெரிய டியூபர் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து தான் டியூபர்ஸ் வரணும். அதனால் காவேரி வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, அரட்டையிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் இந்த பெரிய டியூபர் தான் நான் பிளான்டிங் பண்ண போகிறேன். மீதி இருக்கிற டியூபர்ஸ் எல்லாமே சேலுக்கு இருக்கக்கூடிய டியூபர்ஸ் தான். தாமரை கிழங்குகளை சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நாட்டு தாமரை வகைகள் சேர்ந்த நம்ம குளத்துலலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தாமரை கிழங்குகளை தாராளமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஹைப்ரிட் தாமரை கிழங்கு இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தினதில்லை. நாட்டு தாமரை கிழங்குகள் பயன்படுத்துகிறது தான் சிறந்ததாக இருக்கும். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அரட்டை மெசஞ்சர்லேயும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.